உயிரோடு இருக்கும் வரை நானே பாமகவின் தலைவராக தொடர்வேன் என அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 100% பாமகவினர் என் பக்கம்தான் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முன்னாடியே அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரைக்குமே நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படிங்கிறது, அதே மாதிரி அலையன்ஸ் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நானே தான் பாமக தலைவராக தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். அவர் கேமரா உள்ளிட்ட எதுவும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை மட்டும் அழைத்து சில தகவல்களை சொல்லி இருக்கின்றார். அந்த தகவல்கள் என்னவென்றால், மூச்சு காற்று இருக்கும் வரை நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 100% நபர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கூறினேன், ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. ராமதாஸ் இது சம்பந்தமாக வேதனைப்பட்டதாக சொல்கிறார்கள். தந்தை தாயை மதிக்க வேண்டும், அதை சொன்னால் கோபம் வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி மீது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். பத்திரிகையாளர்கள் வழக்கமாக கடந்த ஒரு மாதமாக தைலாபுரம் தோட்டம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வெளியிலேதான் தொடர்ச்சியாக அனைத்து பத்திரிகையாளர்களும் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். டாக்டர் ராமதாஸ் வியாழக்கிழமை தோறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். இதற்கிடையே அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து சில கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையிலேதான் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் உள்ளே வரும்படி தைலாபுரம் தோட்டத்தில் அழைத்திருக்கின்றார். அவர்கள் கேமரா, மைக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல உள்ளே சென்ற போது, நீங்கள் மைக்கு, கேமரா, செல்போன் ஆகியவற்றை வெளியே வைத்து விட்டு வாருங்கள், நான் உங்களிடம் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும், இது ஒளிபரப்பு செய்வதற்கான அல்லது நீங்கள் ரெக்கார்டிங் செய்வதற்கான நேரம் கிடையாது, நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் அவர் அழைத்து இந்த விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். அனைத்து சமுதாயத்திற்கும் நான் பாடுபட்டிருக்கின்றேன், குறிப்பிட்ட வன்னியர் சமுதாயத்திற்காக மட்டும் நான் பாடுபடுவன் கிடையாது என்றும் பத்திரிகையாளர்கள் முன்பு அவர் பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அவர் என்னை மார்பிலும் முதுகிலும் குத்துகின்றார் என்றும் பாமக தலைவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த கட்சியில் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும், தொடர்ந்து நான் உருவாக்கிய கட்சியில் சில காலம் நான் தலைவராக இருப்பதில் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் நேற்றே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார், இந்த கட்சியில் நான் தலைவராக இருப்பேன் என கேட்பதற்கு எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்ற ரீதியிலே கடுமையான சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தார். ஏனென்றால் இது நான் உருவாக்கிய கட்சி, இந்த கட்சியில் நான் தலைவராக இருப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாதா என்ற ரீதியிலும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையிலேதான் இந்த 2026 தேர்தல் முடியும் வரை இந்த கட்சிக்கு நானே தலைவராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான காரணம் ஏன் 2026 வரை என்று கேட்கும் போது, ஏனென்றால் தேர்தல் சம்பந்தமான கூட்டணி முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு முன்பு 2024 அன்புமணி தான் கூட்டணி முடிவை எடுத்தார். அப்படி எடுக்கும் போது நேச்சுரல் அலையன்ஸ் ஆன ஏடிஎம்கே உடன் கூட்டணி வைக்காமல் பாஜகவுடன் சென்று கூட்டணி வைத்து விட்டார். அப்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்தனால்தான் பாஜகவும் வெற்றி பெறவில்லை, பாமகவும் வெற்றி பெறவில்லை. ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாமக 3 இடங்களை பெற்றிருக்கும், அதிமுக ஒரு 6-7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். இப்படித்தான் அந்த ஓட்டு சதவீதங்கள், புள்ளி விவரங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. எனவே அந்த தவறு மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த முறை கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவை, நிர்வாகிகள் நியமிக்கக்கூடிய முடிவை, வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய முடிவை நானே செய்ய வேண்டும். அதற்கு தலைவர் என்ற பொறுப்பு எனக்கு வேண்டும். கடந்த முறை 2024 சௌமியா அன்புமணி தர்மபுரியில போட்டியிட்டார். அவர் என் அனுமதி இல்லாமல், என் விருப்பம் இல்லாமல் தான் அவர் போட்டியிட்டார். எனவே மீண்டும் என் விருப்பத்திற்கு மாறாக இது போன்ற விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தலைவராக நான் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பாமகவினுடைய தலைவர் பதவியை பிடிப்பதில் டாக்டர் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருவதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்புமணிக்கு ஒருபோதும் இந்த தலைவர் பதவியை 2026 வரை விட்டுத்தரப் போவது இல்லை என்றும்,
தன்னுடைய இந்த முடிவுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக தனக்கு பல தரப்பிலிருந்து அழைப்புகள் வருவதாகவும் அவர்கள் நிர்வாகிகள் அழைத்து தனக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர் இருக்கும் வரை நானே பாமக தலைவராக இருப்பேன் என அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.